மதுரையில் அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியின் 4 குழந்தைகளில் 3வதாக 1952 ஆகஸ்ட் 25 பிறந்தவர் விஜயகாந்த். இயற்பெயர் விஜயராஜ். கைக்குழந்தையாக இருந்த போதே தாயை இழந்த இவருக்கு அதீத செல்லம் கொடுத்தார் அழகர்சாமி. இளம் பருவத்தில் குறும்பு அதிகம், படிப்பில் ஈடுபாடு இல்லை. வகுப்புக்கு வகுப்பு பள்ளி மாறினாலும் கடைசி வரை படிப்பில் ஆர்வம் ஏற்படவில்லை. ஆனால் பின்னாளில் தமிழகம் அறிந்த ஆளுமையானார். சிறுவனாக இருந்தபோது மதுரையில் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் உச்சத்தில் இருந்தது. எல்லா இளைஞர்களையும் போல விஜயகாந்தும் அவரது அண்ணன் நாகராஜும் திமுக அபிமானியாகிவிட்டார்கள். 2 முறை மதுரை மாநகராட்சி கவுன்சிலராக இருந்த அழகர்சாமி 3வது முறை காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டார். எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளருக்காக வேலை பார்த்து சொந்த தந்தையையே தோற்கடித்தார் விஜயகாந்த். அந்த அளவுக்கு திமுக மீது பேரபிமானம் கொண்டிருந்தார். இவரது திருமணத்தை நடத்தி வைத்தவரும் கருணாநிதிதான். பையனுக்கு படிப்பில் ஆர்வமில்லை என்பதை உணர்ந்த அழகர்சாமி கீரை துறையிலிருந்த தனது அரிசி மில்லை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை விஜயகாந்திடம் ஒப்படைத்தார். தொழிலாளர்களுடன் தொழிலாளியாக மூட்டை தூக்குவது, மில்லிலேயே படுத்துக் கொள்வது என்றிருந்தார் விஜயகாந்த். வேலை நேரம் போக மீதி நேரங்களில் சுந்தரம், ராதா, சுந்தரராஜன், வீரபத்திரன், இப்ராஹிம், ராமு வசந்தன், ரவீந்திரன், ஆழ்வார் என்று நண்பர்கள் கூட்டத்துடனே சுற்றித் திரிந்தார். நண்பர்களுடன் அவர் கொட்டமடித்த மதுரை மேல ஆவணி மூல வீதியில் சேனாஸ் பிலிம்ஸ் என்ற ஒரு பட விநியோக நிறுவனம் இருந்தது. அதன் உரிமையாளர் முகமது மர்ஷூக், தம்பி நீங்க ரஜினிகாந்த் மாதிரியே இருக்கீங்க என்று சினிமா ஆசையை தூண்டினார். மன்சூர் விநியோகஸ்தராக இருந்த ஒரு படத்தின் வெற்றி விழாவுக்கு வந்த ரஜினியை நேரில் பார்த்ததும் உத்வேகம் தந்தது. மன்சூரின் நண்பரும் இயக்குனருமான M.A. காஜாவின் மூலம் இனிக்கும் இளமை படத்தில் முதல் வாய்ப்பு கிடைத்தது. விஜயகாந்த் ஆனார் விஜயராஜ். தொடக்கத்தில் கிராமம் சார்ந்த கதைகளில் நடித்த விஜயகாந்த் பிறகு ஆக்ஷன் ஹீரோவானார். ஒரு கட்டத்தில் அரசியல் படங்களில் கவனம் செலுத்த தொடங்கினார். ஈழ பிரச்சனையில் ஆர்வம் காட்டிய அவர் தனது 100வது படத்திற்கு கேப்டன் பிரபாகரன் என்று பெயர் வைத்ததுடன் மூத்த மகனுக்கும் பிரபாகரன் என்றே பெயர் சூட்டினார். இலங்கை தமிழர் பிரச்சினைக்காக பிறந்த நாள் கொண்டாட்டங்களை தவிர்த்து வந்தார். 1991 ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட போது திமுக தலைவர்களின் வீடுகள் மட்டுமின்றி விஜயகாந்தின் வீடும் குறிவைத்து தாக்கப்பட்டது. தனது வருவாயில் 10% ரசிகர் மன்றங்கள் வாயிலாக நலத்திட்ட உதவிக்காக வழங்கிய விஜயகாந்த் 1990க்கு முன்பே ஈரோட்டில் இலவச மருத்துவமனை, புதுக்கோட்டையில் திருமண மண்டபம் கட்டினார். சுமார் 30 ஆண்டுகளாக சென்னை கோயம்பேட்டில் ஞாயிறு தோறும் அன்னதானம் வழங்குகிறார். தவிர கார்கில் போர், குஜராத் பூகம்பம், ஒடிசா வெள்ளம், ஆந்திர புயல், கும்பகோணம் தீ விபத்து, சுனாமி பேரழிவு என்று எல்லாவற்றிலும் முதலாளாக நிதி கொடுத்து பெரிய நடிகர்களுக்கும் கொடுத்தாக வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தினார். எம்ஜிஆரின் ராமாவரம் தோட்டத்து மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பள்ளிக்கு வருடம்தோறும் 50,000 நிதி வழங்கினார். அந்த மரியாதைதான் எம்ஜிஆரின் பிரச்சார வேன் விஜயகாந்திடம் கைமாற காரணம். பொது வாழ்வில் முதலில் கிடைத்த பொறுப்பு தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் பதவி. மிகச் சிறப்பாக செயல்பட்ட அவர் தமிழர்கள் வாழும் நாடுகளில் எல்லாம் நட்சத்திர கலை விழா நடத்தி நடிகர் சங்க கடனை வட்டியும் முதலுமாக அடைத்தார். மீதி தொகை சுமார் 1 கோடியை வங்கியில் டெபாசிட் செய்து நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்தார். 1996 அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்கட்சி தலைவர் கருணாநிதியின் திரையுலக பொன் விழாவை கொண்டாட திரையுலகம் தயங்கி நின்றபோது துணிந்து தானே தலைமை தாங்கி விழாவை பிரம்மாண்டமாக நடத்தி காட்டினார். யாரோ சொல்லி திடீரென கட்சி தொடங்கியவர் அல்ல விஜயகாந்த். 15 வயதிலேயே அரசியலில் ஈடுபட்ட அவர் நடிகரான பிறகும் அரசியலை ஒதுக்கவில்லை. 1985களிலேயே தனது ரசிகர் மன்றத்தையும் ஒரு அரசியல் இயக்கம் போல வளர்த்தெடுத்தார். மன்ற நிகழ்ச்சிகளில் தானே கடந்து கொண்டு உதவிகள் வழங்கியவர். மன்றத்திற்கென தனி கொடியை அறிமுகப்படுத்தினார். திருமணத்திற்கு போனால் கூட வழியோர கிராமங்களில் மன்ற கொடி ஏற்றி வைத்தார். 2001 உள்ளாட்சி தேர்தலில் அவரது ஆதரவுடன் மன்ற நிர்வாகிகள் சிலர் சுயேட்சையாக போட்டியிட்டு வென்றனர். இப்படி திட்டமிட்டு செயல்பட்ட அவர்
2005 தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தொடங்கினார். 14/9/2005 மதுரையில் நடந்த கட்சி தொடக்க விழாவில் சுமார் 3 லட்சம் பேரை திரட்டி தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்தார். ரசிகர் மன்ற அடித்தளம்தான் டெல்லியில் வேட்பாளர் நிறுத்தும் அளவுக்கு அவருக்கு தைரியத்தை கொடுத்தது. திமுக, அதிமுக மட்டுமின்றி அக்கட்சிகளுடன் மாறி மாறி கூட்டணி வைக்கும் கட்சிகளையும் சரமாரியாக சாடிய அவர், ஊழலை ஒழிப்போம், மக்களுடனும் தெய்வத்துடனும் மட்டுமே கூட்டணி வைப்பேன் என்று பிரச்சாரம் செய்தார். அவரது திருமண மண்டபத்தில் கை வைத்தது திமுக, கஜேந்திரா படப்பெட்டியை தூக்கியது பாமக, ஊர்தோறும் கட்சி கொடியை வெட்டி வீழ்த்தியது அதிமுக. அசராமல் 232 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்திய விஜயகாந்த் பாமகவின் கோட்டையான விருத்தாச்சலத்தில் வெற்றி வாகை சூடினார். கட்சி ஆரம்பித்த 7 மாதங்களில் தமிழகம் முழுக்க 28 லட்சம் வாக்குகளை பெற்று தமிழகத்தின் 3வது பெரும் கட்சியாக தேமுதிகவை நிலைநிறுத்தினார். 2011 தேர்தலில் ஜெயலலிதாவின் அழைப்பின் பேரில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த அவர் போட்டியிட்ட 49 தொகுதிகளில் 29 வென்று தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரானார். முதல் முறையாக சட்டசபை கூடிய போதே ஜெயலலிதாவின் பேச்சால் கோபமடைந்து சினிமா பாணியில் நாக்கை துருத்தி பதிலடி கொடுத்தார். பதிலுக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்ட 9 தேமுதிக எம்எல்ஏக்களை அதிமுகவுக்கு இழுத்து எதிர்க்கட்சி தலைவர் பதவியை காலி செய்தார் ஜெயலலிதா. 2014 மக்களவை தேர்தலிலும் 2016 சட்டமன்ற தேர்தலிலும் யாருடன் கூட்டணி அமைப்பார் என்று பட்டிமன்றமே நடத்தும் அளவுக்கு கட்சிகளை காக்க வைத்தார். இரு தேர்தல்களிலும் பெரும் தோல்வி. விஜயகாந்தின் ஆகப்பெரிய பலம் அவரது யதார்த்தமான பேச்சு. கட்சி தொடக்க விழாவில் சுமார் 2.25 மணி நேரம் பேசினார். அப்படியான பேச்சுக்கு சொந்தக்காரர் விஜயகாந்த்.